தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் டாப் 3க்குள்ள ரஜினிகாந்த் இருப்பார் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட ரஜினிகாந்துக்கு கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து 40 வருஷத்துக்கு மேலே அவர் நடித்த படத்துக்கு சம்பளம் பாக்கி இருக்கான். அது யாரு என்ன அப்படிங்கிற ஒரு ஃபன்னான வீடியோ தான் இந்த வீடியோ. ரஜினிகாந்தும் பாரதி ராஜாவும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் 16 வயது நிலை. இந்த படம் 1977 ரிலீஸ் ஆன படம். படம் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்த பரட்டன்னு கூப்பிடுற அந்த ஒரு பேரும் பிரபலமானது. இந்த படத்துக்கு பாரதி ராஜா ஃபர்ஸ்ட் டைம் ரஜினிகாந்தை பார்க்குறப்ப அந்த ரஜினிகாந்தோட அந்த சில்கியான ஹேரை பார்த்துட்டு என் படத்தில் இருக்கிற அந்த பரட்டங்கிற கதாபாத்திரத்துக்கு இவர் தான் செட் ஆவார் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசினப்ப இந்த மாதிரி நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அதுக்கு நீங்கள் கால் ஷீட் தரணும்னு கேட்டிருக்காரு. கேட்டப்ப அவர் எவ்வளோ சம்பளம் என்ன ஏன்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு 5000 ரூபா அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை நான் எடுக்கிற சின்ன படம், அப்போ 3000 கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓகேன்ட்டு இருக்காங்க. ஓகேன்னு பண்ணி படத்தில் ஷூட்டிங்கில் நடித்து கொடுத்து படம் ரிலீஸ் ஆகி படம் வெற்றி ஆகி கிட்டத்தட்ட 2025 ஆயிடுச்சு. இப்போ கூட அந்த படத்தில் 500 ரூபா அவருக்கு வந்து பாக்கி இருக்கான். அதை ரஜினிகாந்தே பல மேடைகளை சொல்லிட்டாரு. எனக்கு பாரதி ராஜா அவர்கள் வந்து 500 ரூபா பாக்கி தர வேண்டியிருக்கு, 3000 ரூபா சம்பளத்தில் 2500 ரூபா தான் கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. இன்னமும் பாரதி ராஜா அவர்கள் வந்து அந்த 500 ரூபாய் தரலையாம்.